இப்பொழுது கோத்திரம் சொல்லுங்கோ. அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ. என்ன? क्रोधि नाम संवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ मेषमासे कृष्णपक्षे चतुर्दश्यां शुभतिथौ वासरः भौमवासरयुक्तायाम् आयुष्मान् नामयोगयुक्तायां चतुष्पादकरणयुक्तायाम् अश्विनी नक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषेण वसिष्ठायाम् अस्यां वर्तमानायाम् अमावास्यायां पुण्यतिथौ உங்களுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ. வசுருத்ர ஆதித்யஸ்வர்வ மமன்னு சொல்லுங்கோ. அப்பா இருக்கிறவா பிதாமக பிரபிதாமகானாம் பித்ரு பிரபிதாமகானாம். அதே உதாரணம் வதூல கோத்ராயாக. அம்மா இருந்தாக்கா அம்மா பேர், அம்மா இல்லைன்னா அம்மா பேர், 2 தாரம் இருக்கும். அதே பேர் வாதுல கோத்ராயாக. அம்மா பேர் நாம்னீனாம். வாதுல கோத்ராயாக அவங்க பேர் நாம்னீனாம். கனிஷ்ட மாதரம் வாதுல கோத்ராயாக பேரை சொல்லுங்கோ. பிதாமிகி பிரபிதாமிகினாம். இப்படியெல்லாம் சொல்லுங்கோ. அப்படி மாதாமக வர்க்கம். அம்மாவோட அப்பா, அம்மாவோட தாத்தா, அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்கோ. அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ. அவர் சொல்லப்பள்ளி சபத்னிக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம் உபயவம்ச பிதॄணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணாம் வசு ஸ்வரூபானாம் பிதிர்விய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரின் அக்ஷேத்திருப்பியத்தம் அமாவாஸ்ய புண்ணியகால தர்சஸ்ரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷே. இப்பொழுது ஆவாகனம் பண்ணுங்கோ. இப்போ கொஞ்சம் எள்ளை எடுத்துக்கோங்கோ. அந்த தர்பை சட்டத்தை முறையாக போட்டுக்கோ. ஆயாத பிதரஹ சோம்யாக கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயஞ்ச தீர்க்காய்த்வஞ்சா சதசாரயஞ்ச கோத்ரானாம் வாதூல கோத்ரானாம். அப்பாவோட அப்பா தாத்தா பேர் சொல்லுங்கோ. சர்மணஹா அஸ்மது மம பிதாமக. அப்பாவோட தாத்தா கொள்ளு தாத்தா பேர் கோத்ரானாம் பிரபிதாமக பித்ரு பிரபிதாமகானாம் வாதூல கோத்ராயாக. அம்மா பேர், 2வது அம்மா பேர் கனிஷ்ட மாது நாம்னீனாம் மாதுகு கனிஷ்ட மாதுகு பிதாமிகி பிரபிதாமிகி பித்ரு பிரபிதாமிகி. ஆவாகயாமி அப்படின்னு எள்ள புக்னத்தில் போடுங்கோ. ஆசனம் புக்னத்தை கையால் தொட்டுங்கோ. சகிருதா சின்னம் பருகி ஊர்ணாமிருது ஸ்யோனம் பித்ருப்யஸ்வா அபராம்யகம் அஸ்மின் சிரந்துமே பிதரஹ சோம்யாக பிதாமகா பிரபிதாமகா ச அனுகை சக இதம் ஆசனம் இதம் அர்ச்சனம் ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் ஹிருதம் பயகீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்தர்ப்பேதமே அஸ்மத் பித்ருன்னு எல்லாம் ஜலத்தையும் சேர்ந்தோ. மாதாமக வர்க்க ஆவாகனம். அதே மாதிரி தர்ப்ப சட்டத்தில் வலது பக்கத்தில் உள்ள மேலிருந்து கீழாக, அதே மாதிரி இடது பக்கத்தில் மேலிருந்து கீழாக அந்த ஆவாகன மந்திரத்தை சொல்லுங்கோ. அம்மாவோட கோத்திரம் சொல்லுவோம். உதாரணமாக ஸ்ரீவத்ச கோத்ரானாம். அம்மாவோட அப்பா, அம்மாவோட தாத்தா, அம்மாவோட கொள்ளு தாத்தா. அஸ்மது மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம். அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி. நாம்னீனாம் வசுருத்ர ஆதித்யஸ்வர்வ அஸ்மது மாதாமிகி மாதுகு
பிதாமகி மாதுகு பிரபிதாமகீனாம் அப்படின்னு எல்லச்சேட்டனும் புக்கடத்தில் ஆசன அது எல்லாம் சேர்க்கோ ஆவாக யாமின்னு போடுங்க. ஆசன மந்திரம் அர்ச்சனம் மந்திரம் உடனே மேலே பார்த்துக்கணும். ஆசனம் சமர்ப்பயாமி. தர்ப்பணம் பித்ருவர்க்கம் புருஷர்கள் அதாவது ஆண்களுக்கு செல்ல வேண்டியது. வடகலை சம்பிரதாயத்திற்கு பசு ருத்ர ஆதித்ய ரூபம் சேர்த்து கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்போ தர்ப்பணம் ஆரம்பிப்போம். உதீரதாம் அவரஹா உத்பராசகா உன்மத்யமா பிதரஹா சோம்யாக அசும்யூஹு ஔர்ஹா ருதா சக்ஞாம் தேனோ அவது விதரோ ஹவேஷு கோத்ராணாம் பாதூல கோத்ராணாம். அப்பாவோட அப்பா பேர் சொல்லுங்க. சர்மணஹா அஸ்மது பசுரூபான் அஸ்மது பிதிரேன் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. அங்கீரசனஹா பிதரோ நபக்பா அதர்வணஹா மிருகா அவஸ் சோம்யாசகா தேஷாம் வயம் ஸ்மௌதௌ யக்ஞியானாம் அபிபத்ரே சௌமனஸ்யாமஹா கோத்ராணாம். தாத்தா பேர் சொல்லுவோம். சர்மணஹா அஸ்மது மம பிதிருன்னு ஸ்வதானமத்தர்ப்பயாமி. எல்லாம் அப்பாவுக்கு தான் நடந்துட்டுருக்கு. இப்போ 3 தடவை. அடுத்து ஆயந்துணகா பிதரஹா மனோஜவஹா அக்னிஷ்வாத்தஹா பதிபிஹி தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ரபந்து தே அவது அஸ்மான் பாதோல கோத்ராணாம். உங்கள் தாத்தா பேருக்கு அப்பா இருக்காளோண்ணா பேரை சொல்லுங்கோ. கோத்ராணாம் சர்மணஹா அஸ்மது பிதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. இப்போ அப்பா படிங்க, அப்பாவுக்கு பாட்டி. அடுத்தது தாத்தா பேர். ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் ஹிருதம் பயஹா கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ரு. கோத்ராணாம் பாதூல் கோத்ராணாம். அப்பாவோட தாத்தா பேர் சொல். கோத்ராணாம் ஷர்மணஹா அஸ்மது பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமஹ. பிதாமிப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமஹ. பிரபிதாமிப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமஹ. அக்ஷன் பிதரஹ கோத்ராணாம் ஷர்மணஹ அஸ்மது பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்பொழுது 3வது. பிதர்ப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமஹ. பிதாமேப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமஹ. பிரபிதாமேப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமஹ. அக்ஷன் பிதரஹ கோத்ராணாம் ஷர்மணஹ அஸ்மது பிரபிதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. இதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிற 2வது சொல்கிறேன். 3வது. ஏச்சேக பிதரஹா ஏச்சநேகா யாகுச்ச வித்மயான் உச்சன பிரவித்மா அக்னேதான் அக்னே தான் வேத்தா யதிதே ஜாத்தவேதா தயா பிரக்தம் ஸ்வதயா மதந்து. கோத்ராணு ஷர்மணஹா. 3வது. அஸ்மது பித்ருப்பிரபிதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. இதில் பிதாமகான் பிரபிதாமகான் பித்ருப்பிரபிதாமகான். அப்பா இல்லாதவர்கள் பிதிரு பிதாமகான் பிரபிதாமகான் சொல்லணும். அம்மா இருக்கிறவா அம்மா விட்டு பாட்டியிலேருந்து ஆரம்பிக்கணும். அடுத்தது தாத்தாவுக்கு சொல்ல போகிறோம். மதுவாதாம் ஹிருதாயதே மழுச்சரந்தி சிந்தவா மாத்பீனஹ சந்தோஷி. கோத்ரான் ஷர்மணஹ அஸ்மது பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் உதோஷசி மது பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌ
மதுத்யௌணः அஸ்துனः பிதரः கோத்ரான் ஷர்மணः அஸ்மத் பிதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி மதுமான்னः வனஸ்பதிः மதுமான் அஸ்து சூரியः மாத்பீத்காவோ பவந்து நः கோத்ராணாம் ஷண்மணः அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. இதில் பித்ருப்பிரவிதாமகான்னு வரணும். அதோட கோத்திரகால் பித்திருவர்க்கம் ஸ்திரீகள், அம்மா அந்த வர்க்கங்கள், அம்மாவுடைய மனைவி, தாத்தாவுடைய மனைவி, இப்படி பண்ணணும். பித்திருவர்க்கம் கோத்ராயாக பாதூள கோத்ராயாக அம்மா பேரை சொல்லுங்கோ. நாம் நீஹி அஸ்மது மாத்ருன்னு ஸ்வதா நமத்தர்ப்பயாமி மாத்ருன்னு ஸ்வதானமத்தர்ப்பயாமி மாத்ருன்னு ஸ்வதானமத்தர்ப்பயாமி. பாதூள கோத்ராயாக அடுத்த அம்மா 2 அம்மா இருப்பா. கனிஷ்ட மாத்ருன்னு ஸ்வதானமத்தர்ப்பயாமி பாதூள கோத்ராயாக பேரை சொல்லுங்கோ. கனிஷ்ட மாத்ருன்னு ஸ்வதானமத்தர்ப்பயாமி வாதூள கோத்ராயா கனிஷ்ட மாத்ரு பேர் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. 2வது வாதூள கோத்ராயாக அம்மாவோட பாட்டி பேர். பிதாமிகி பேரை சொல்லுங்கோ. நாம் நீஹி அஸ்மது பிதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி பிதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி பிதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி. வாதூள கோத்ராயாக கொள்ளுப்பாட்டி பிரபிதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி பிரபிதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி பிரபிதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி. வாதூள கோத்ராணாம் ஞாத்தா ஞாத்த பிதிருபத்னீः ஸ்வதானமத்தர்ப்பயாமி. வாதூள கோத்ராய ஞாத்தா ஞாத பிதிருபத்னீः ஸ்வதானமத்தர்ப்பயாமி. வாதூள கோத்ராய ஞாத்தா ஞாத பிதிருபத்னீः ஸ்வதானமத்தர்ப்பயாமி அப்படின்னு 3 தடவை தர்ப்பணம் பண்ணும். ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் ஹிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ரு திருப்பியத திருப்பியத திருப்பியத. இப்போ உங்கள் அப்பா அம்மா வர்க்கம் முடிச்சிட்டோம். மாதாமகன் அம்மாவோட அப்பா, அம்மாவோட தாத்தா, அம்மாவோட கொள்ளு தாத்தா, அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி, இதில் யார் இல்லையோ அதில் விட்டுவிட வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். மாதாமக வர்க்கம் தயாராக இருங்கள். தாயாரின் தகப்பனார் ஜீவித்திருந்தால் உயிருடன் இருந்தால் இவருக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இல்லை, செய்ய வேண்டாம். உதாரணமாக மாதாமக வர்க்கம் ஸ்ரீவத்ச கோத்திரம் உதீரதாம் அவரே உத்பராசகா உன்மத்தயமாம் இதரகா சோம்யாஹா வசும்யூஹு அவுர்கா ருதஜ்ஞாம் தேனோ அவது பிதரே ஹவேஷு. ஸ்ரீவத்ச கோத்ரானாம் அம்மாவோட அப்பா பேர் சொல்லுங்கோ. வசுரூபான் அஸ்மது மாதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. அங்கிரசனஹ விதரஹ நபக்கா அதர்வணஹ பிருகுவாம் சோம்யாசகா தேஷாம் பய சுமதௌ யக்ஞானாம் அபிபத்ரே சௌமனசேஷாம்ஹா. ஸ்ரீவத்ச கோத்ரானாம் அதே தான் அந்த பேர் சொல்லுங்கோ. சர்மணஹா அஸ்மது மாதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ விதரஹா மனோஜவசா அக்னிஷ்வாத்தா பதிவிஹி பித்ருதே வயானை அஸ்மின் யக்ஞே ஸ்வதயாமதந்து அதிப்ரவந்து தே அவது அஸ்மான் கோத்ராணாம். அந்த பேரை சொல்லுங்கோ. 3வது தடவை. ஷண்மணஹா அஸ்மது வசுரூபான் அஸ்மது மாதாமகான் ஸ்வதானமத்தர்ப்பயாமி. எல்லாம் வசு ருத்ர ஆதித்ய ரூபம் வரும். ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் ஹிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே மாத்ருபித்ரு. ஆது ஸ்ரீவத்ச கோத்ராணாம் ஷர்மணஹ வசுரூபான் ருத்தரூபான் அஸ்மது அப்பா அம்மாவோட தாத்தா பேர் சொல்லுங்க.
मातुः पितामहान् स्वदानमत्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पितामेभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः प्रविदामेभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन्नपितरः गोत्राणां शर्मणः अस्मद् रुद्ररूपान् अस्मद् मातामहान् स्वदानमत्तर्पयामि ये चेह पितरः ये च नेह याहुं च वित्मयान् उशन प्रवित्माम् अग्ने तान् वेत्ता यदिति जातवेतः दया प्रत्तं तदया मदन्तु गोत्राणां शर्मणः अस्मद् मातुः पितामहान् स्वदानमत्तर्पयामि मातृप्रपितामहान् மூணாவது வர்க்கத்துக்கு பண்ண போகிறோம். மதுவாதாம் ருதாயதே மதுச்சரந்தி சிந்தவः மாத்வீனः சந்தோஷசீः கோத்ராணாம் சர்மணः अस्मद् मातुः प्रपितामहान् स्वदानमत्तर्पयामि मधुनक्तम् उदोषसी मधुमधु पार्थिवं रजः मधुध्यौ अस्तुनः पितरः गोत्राणां शर्मणः अस्मद् मातुः प्रपितामहान् स्वदा நமத்தர்ப்பயாமி. இப்போ நல்லா நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுன்னு தான் பண்ணிட்டு வரணும். நாங்கள் உங்களுக்கு அப்பா இருக்கா அம்மா இருக்காங்கலாம் எங்களுக்கு தெரியாது. பொதுவான தர்ப்பணத்திலே இது சொல்லப்படுகிறது. மதுமான் நகாம் வனஸ்பதி மதுமான் ஹாம் அஸ்து சூரியகா மாத்வீஹ தாவோ பவந்துனः கோத்ராணாம் शर्मणः अस्मद् मातुः प्रपितामहान् स्वदा நமஸ்தர்ப்பயாமி. மாதாமக வர்க்கத்தினுடைய பெண்கள் ஸ்திரீகளுக்கு இப்போ பண்ண போகிறோம். அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளுப்பாட்டி. ஸ்ரீவத்ஸ கோத்ராயாக நாம்னீः வசுபத்னி தாः அஸ்மத் மாதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி மாதாமிகி ஸ்வதாந்தர்ப்பயாமி மாதாமிகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி. அம்மாவோட பாட்டி ஸ்ரீவத்ஸ கோத்ராயாக பேரை சொல்லுங்கோ. நாம்னீஹா புத்திரபத்னிதாக அஸ்மத் மாதுகு பிதாமகி ஸ்வதானமத்தர்ப்பயாமி மாதுகு பிதாமகி ஸ்வதாந்தர்ப்பயாமி மாதுகு பிதாமகி ஸ்வதாந்தர்ப்பயாமி. மூணாவது ஸ்ரீவத்ஸ கோத்ராயாக கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்கோ. ஆதித்யபத்னிதாக அஸ்மத் மாதுகு பிரபிதாமகி स्वदानमत्तर्पयामि मातुः प्रपितामही स्वदानमत्तर्पयामि मातुः प्रपितामही स्वदानमत्तर्पयामि. श्रीवत्स गोत्रान् ज्ञाता ज्ञात मातृपितॄन् स्वदानमत्तर्पयामि श्रीवत्स गोत्रान् मातृपितॄन् स्वदानमत्तर्पयामि श्रीवत्स गोत्रान् ज्ञाता ज्ञात मातृपितॄन् स्वदानमत्तर्पयामि श्रीवत्स गोत्राय ज्ञाता ज्ञात मातुः पितृपत्नीः स्वदानमत्तर्पयामि श्रीवत्स गोत्रायाः ज्ञाता ज्ञात मातृपितृपत्नीः स्वदानमत्तर्पयामि श्रीवत्स गोत्रायाः ज्ञाता ज्ञात मातृपितृपत्नीः स्वदानमत्तर्पयामि. ऊर्जं वहन्तीः अमृतं हृदं पयः कीलालं परिसृतं स्वदास्त தற்பயதுமே அஸ்மத் மாத்திருப்பித்திரு திருப்பியத இப்படி பண்ணுங்கோ. இப்போ கையை கூப்பிட்டு எழுதுக்கோங்கோ. நமோவ பிதரக ரசாய நமோவ பிதரக சுஷ்மாய நமோவ பிதரக ஜீவாய நமோவ பிதரக ஸ்வதாயி நமோவ பிதரக மன்யவே சுஷ்மாய நமோவ पितरः जीवाय नमोव पितरः स्वदायै नमोव पितरः मन्यवे नमोव पितरः घोराय पितरः नमोवः ये तस्मिन् लोकेस्त युष्माहुं स्तेनोनु ये अस्मिन् लोके मां तेनुं ये तस्मिन् लोकेस्त यूयं देशां वसिष्ठा भूयास्त ये अस्मिन् लोके अहं देशां वसिष्ठ भूयासं
அப்படின்னு சொல்லி உபவீதம் பண்ணிட்டு வாச்சே வாச்சே அவித வாச்சினகா நேத நேஷ விப்ராஹ ஔர்ஹா ருதஜ்ஞா அஸ்மத்ப பிபத மாதயத்வம் திருப்தியாதஹ பதிவிஹி தேவயானைஹி தேவேப்யஹ பிதృभ्यश्च மகாயோவிச்ச ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹா அப்படின்னு சொல்லி பிரதட்சணம் 12 தடவை பிரதட்சணம் வரணும். தெற்கு பார்க்க பூனலை இடம் போட்டு 12 தடவை சேவித்து அபிவாதனம் கிழக்க பார்க்க செய்யணும். இல்லை தெற்கையும் செய்யலாம். மறுபடியும் பிராச்சீனாவிதத்தை சரிக்கொண்டு கையில் வலது கை கட்டவர்கள் பாம்பு விரலில் எல்லை கொஞ்சோண்டு எடுத்துட்டு மந்திரம் சொல்லணும். ஆயாத விதரகா சோம்யா கம்பீரைஹி பதிவிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரயிஞ்ச தீர்க்காய் துவஞ்சா சதசாரயஞ்சா. உங்கள் வாதூல கோத்திரத்தில் சொல்லுங்க. கோத்திரானாம் சர்மணகா பிதிருபிதாமக பிரபிதாமகானாம் கோத்ராயாக மாதுகு கனிஷ்ட மாதுகு பிதாமிகி பிரபிதாமிகீனாம் ஸ்ரீவத்ச கோத்ரானாம் அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அம்மாவோட அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோட கொள்ளு பாட்டி சபத்னிக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம் சபத்னீனாம் சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. அதே மறுபடி கையில் எல்லாம் எடுத்துக்கோ. கோத்ரானாம் பிதர்பிதாமக பிரபிதாமகானாம் மாதுகு பிதாமிகி பிரபிதாமகீனாம் சபத்னீக மாதாமக மாதுகு பிரபிதாமகானாம் உபயவம்ச பிதிருநாம் சமஸ்த காருண்ய பிதிருநாம் யதாஸ்வம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு எல்லாம் போடுங்கோ. இப்போ எல்லாத்தையும் பிரித்து ஒன்றா சேர்த்துங்கோ. ஒரு தடவை ஜலத்தை கையில் வச்சுங்கோ சொம்பில். அப்படியே வலது கை ஆள்காட்டி விரல் கட்டவர்களுக்கு நடுப்புற அழகாக வலது காலை கீழே உணிக்கோ. முட்டி போட்டுங்கோ. இடது காலை உணிக்கோ. இது தான் முக்கியம். ஏஷான்ன மாதா. எத்தனையோ அம்மாவோட வயிற்றில் பிறந்திருப்போம். எத்தனையோ பேர் நமக்கு இருக்க. ஏ ந பிதா. எத்தனையோ தகப்பனாக இருந்திருப்பார். ந பிராதா. அண்ணன் தம்பியாக இருப்பா. ந பாந்தவா. நமக்கு சொந்தக்காரர் இருப்பா. அந்தந்த கோத்திரத்தில் சேர்ந்தவர்களுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கும். அதற்காக ஒரு தர்ப்பணம். ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந ச பாந்தவா நாண்யகே நானிய கோத்திரிணகா தே சர்வே திருப்பி மாயாந்து மயோ சிருஷ்டைஹி குசோதகைஹி அப்படின்னு தீர்த்தத்தை சேர்த்து திருப்பியதா அப்படி போட்டுங்கோ. புனல் பலம் போட்டுங்கோ. கையில் எல்லாம் துடைச்சிக்கோ. காயேன வாச்சா. இப்போ எழுந்துக்கோங்கோ. எங்கேயான ஜாக்கிரதையான இடத்துல தலைக்கு மேலே ஜலத்தை விடணும். மனப்பழைய நிற்கணும். காயேன வாச்சா மனசா இந்திரியவா புக்தியா ஆத்மனாபா பிரகதே சுபாவாது கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமநாராயணாய இது சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இது அவாவா சம்பிரதாயத்தை ஒத்து வரும். பிரம்மார்ப்பணமஸ்து சிவார்ப்பணமஸ்து அப்படின்னு வரும். இதை பண்ணிட்டு இந்த ஜலத்தை தர்ப்பணம் பண்ண ஜலத்தை கால்படாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு தர்ப்பையெல்லாம் உரமாக போட்டு ஜாக்கிரதையாக இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பவித்திரத்தை அவித்துட்டு ஆச்சமனம் பண்ணிடுங்கோ. முடிஞ்சு போச்சு. எளிய முறை தர்ப்பணம் மிக அடுத்த மிக சிறு நேரத்தில் தரப்படும்.